குபேர புள்ளி ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம்தான். இந்த மாதிரி அந்த பூஜையை நம்ம செய்யும் பொழுது அந்த குபேரன்கிற அந்த பணம், அந்த நகை, அந்த பொன் பொருள் சேர்க்கை, நவரத்தனம் எல்லாமே இந்த குபேர புள்ளியை மட்டும் நம்ம ஜாதகத்துல எல்லாருமே இல்லைங்க, கோடீஸ்வரன் ஆனவங்க எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஜாதகத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, அரசையே ஆளக்கூடிய, இந்த நாட்டையே ஆளக்கூடிய, நம்ம இடத்துக்கு ஒரு இடத்துல வந்து அந்த சீட்டில் உட்கார அளவுக்கு நம்ம ஜாதகம் வேல்யூவை பண்ண முடியும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ குபேராய நமக. வாழ்க வளமுடன். அடியேன் கோவையிலிருந்து சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. இப்போ ஒரு நல்ல பதிவுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குபேர புள்ளி. எல்லாருக்குமே இந்த டாபிக், இந்த தலைப்பு தெரியுமா அப்படிங்கிறது ஜாதகத்தோடைய ஜோதிடத்தில் நல்ல ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க டெப்த்தாக சொல்லக்கூடிய விஷயம். இந்த குபேர புள்ளி அப்படிங்கிறது ஒரு மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக அவசியம். அதற்கு தான் நம்ம வந்து நல்ல ஒரு கல்வியை படிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கான மூலாதாரம் எது அப்படின்னு பார்த்தாவே பணம் தாங்க. பணத்தை தேடாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனிதனுடைய அந்த இயல்பான குணம் அப்படிங்கிறது, பேராசை அப்படிங்கிறது வேற, அது அவங்கவுங்க வாங்கி வந்த வரம். அப்போ நமக்கு ஏன் கஷ்டம் அப்படிங்கும்போது, இந்த பொருளாதாரத்தில் நம்மளுடைய உழைப்பு அத்தனை கஷ்டப்பட்டு நேரம் நாள் காலம் பார்க்காம உழைக்கிறேங்க, ஆனால் அதற்கான அமௌண்ட்டு வருதா, அதற்கான விஷயம் நமக்கு ஊதியம் கிடைக்குதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறினே வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு வந்து இந்த பணங்கிற சார்ந்து அதனால் ஒரு மன உளைச்சலை அடையிறது, பணத்தினால தானேங்க கடன் ஆகிறோம், பணம் இல்லாதனால தானே எல்லா பிரச்சனையும் வரும். ஆனால் பணத்தினால எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா அப்படின்னா, உயிரற்ற பொருட்கள் எல்லாமே வாங்கிடலாம், நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒரு உண்மையான அன்பையோ ஒரு பாசத்தையோ நம்மளுடைய நேசத்தை நம்ம பழகிற குணத்தில் தான் வாங்க முடியும். நம்மளுடைய குணம் செயல்பாட்டில் தான் பாசத்தையும் நேசத்தையும் வாங்க முடியுங்க. பணத்தினால அதை வந்து விலை கொடுத்து வாங்கிறது அப்படிங்கிறது சாத்தியப்படாது. குபேர புள்ளி ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம்தான். அதை தான் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. இப்போ பெரிய பெரிய நம்ம நிறைய குருமார்கள் ஜோதிட துறையிலெல்லாம் இருக்கிறவங்களாம் பிரபலியமானவங்களும் பிரமுக இருக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்து ஒரு துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களாம், நான் இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நல்ல வருமானம் வரணும், இப்போ நியூமரலாஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு எண்கணிதத்துப்படி சொல்கிறாங்க, அது வேற விஷயம். இந்த ஜாதக கட்டத்தில் குரு சுக்கரன், குரு அப்படிங்கிறது பெரும் பணங்க, அவர் தான் தனத்துக்கே உரியவர். சுக்கரன் அப்படின்னா காலசக்கரத்துக்கு 2ஆம் பாவகம். சுக்கரன் எதுங்க, ரிஷபமும் துலாமும். அது வந்து ரொம்ப ரொம்ப சிறுபணம் அல்ல, ஆடம்பர வாழ்க்கை, அத்தியாவசிய வாழ்க்கை, இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது குரு சுக்கரன். அப்ப உங்க ஜாதக கட்டத்துல குருவும் சுக்கரனும் எங்க இருக்கு, என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, சந்திரன், இந்த 3 நட்சத்திரத்துடைய ஒரு கணக்கீடு இருக்குதுங்க. அந்த நட்சத்திர சாரத்தை வச்சு நாங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி இந்த 3க்குமே என்ன ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில் குருவும் சுக்கரனும் எந்த பாதையில், எந்த பாவகத்தில், என்ன பாகையில், எந்த நட்சத்திர சாரத்தில், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு, இதை வச்சு நாங்கள் ஒரு கால்குலேட் கணக்கு பண்ணுவோம். இந்த இடத்த தான் நம்ம கண்டுபிடிச்சி சூட்சுமமா அந்த நாள், அந்த நட்சத்திரத்தை, அந்த டைம்ல நீங்க குபேரனுக்கான அந்த நட்சத்திர சாரம் கொண்டு அந்த தெய்வத்தை,
நல்லா கவனிக்கணுங்க. அந்த தெய்வத்தை, இஷ்ட தெய்வம், குலதெய்வம் மாதிரி இந்த குபேர புள்ளியுடைய அந்த தெய்வத்தை நம்ம கரெக்டா என்னென்ன கொடுத்து ஆராதனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணுமா, இது மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப மேஷம்னா நெருப்பு, ரிஷபம் அப்படிங்கிறது நிலம், நீர், காற்று அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த பாவகத்தோடைய தன்மையில அந்த பூஜைய அந்த கரெக்டா தொடர்ந்து நம்ம இப்ப வாரந்தோறும் வரும். சிலருக்கு 5 நாளைக்கு ஒரு தடக்க வரும். ஒரு சிலருக்கு 1 மாசம் ஒரு தடக்க செஞ்சா போதும். இந்த மாதிரி அந்த பூஜையை நம்ம செய்யும் பொழுது அந்த குபேரன்கிற அந்த பணம், அந்த நகை, அந்த பொன் பொருள் சேர்க்கை, நவரத்தனம் எல்லாமே சூட்சுமமாக அடங்கிக்கக்கூடிய அந்த நேரத்தை இப்ப எல்லாரும் நம்ம சொல்றோம் கடன் அடைக்கக்கூடிய நேரம், அபிஜத்து முகூர்த்த நேரம், இதெல்லாம் நம்ம அந்த நட்சத்திரத்தை வச்சு அபிஜத் நட்சத்திரம்னே ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அது போலதான் இந்த குபேர புள்ளி. இந்த குபேர புள்ளியை மட்டும் நம்ம ஜாதகத்துல எல்லாருமே இல்லைங்க, கோடீஸ்வரனானவங்க எல்லாருமே எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல அங்க பூஜை நடக்குங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கோடி கோடியா நமக்கு சைன் ஆகக்கூடிய விஷயம், அந்த நிலபுலம் வந்து நம்ம கரெக்டா கரையம் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா நடத்தி கொடுத்துரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தேவை அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இருக்கு. இது வந்து கவனமா நம்ம எடுக்கக்கூடிய கையாளக்கூடிய விஷயம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்காங்க, கரெக்டான பெயர் நாமம் வைக்கணும், வசீகரமா வைக்கணும். அந்த வசீகரத்தன்மையை கொடுக்கக்கூடியதான் நியூமரலாஜி. அந்த பெயர் நம்ம உச்சாரணம் பண்ண என்ன ஆகுதுங்க, அது பிரபலியமா ஆயிருது. இப்போ 3 எழுத்தா 4 எழுத்தா இதெல்லாம் வந்து நம்ம எண்கணிதத்துல சொல்லுவோம். அதே போலதான் இந்த குபேர புள்ளியை மட்டும் நம்ம கேட்சப் பண்ணி பிடிச்சுக்கிட்டோம்னா படிப்படியான உயர்வை கொடுத்துரும். நீங்க என்ன துறை சார்ந்து இருக்கீங்களோ, ஒரு டீச்சருங்க, நான் ஹெச்எம்காக எழுதிட்டு இருக்கேன்னு போன வாரங்க கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த குபேர புள்ளி ஆக்டிவேட் பண்ணி இந்த டைமு இந்த நாளில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் கொடுங்க, அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 3 மாசத்துல அவங்களுக்கு ஹெச்எம் போஸ்ட்டுக்கான ப்ரொமோஷன் இந்த ஆட்சியில் கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. ஸோ இது மாதிரி நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ அதை உடனே நம்ம எடுக்கலாம். ஒரு பையன் வந்து எம்எஸ் படிக்கணும், வெளிநாடு போகணும், ஒரு 45 லட்சம் 60 லட்சம் ஆகும் அப்படின்னாங்க. அதற்கான கடனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பையன் படிக்கிறதுக்கான விஷயம் அவரோட ஜாதகத்துல குபேர புள்ளி எது அப்படி. ஏன்னா பணம் சார்ந்த விஷயம், பணம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய கல்வி கிடைச்சிரும், அப்ப அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம இந்த பணங்கிற தேடுதல் இந்த குபேர புள்ளிக்குள்ளாரதான் இருக்கு. இப்ப அந்த பழைய படம் எம்ஜிஆர் படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த பாத்திரத்தையோ அந்த இதையோ நம்ம அந்த பூதம் வந்து இப்படி தடவும், இப்படி பார்க்கும், கொண்டு வா அப்படிங்கும், உடனே அப்படியே தங்க காசா கொட்டுங்க. அது போல அட்சய பாத்திரம் எல்லாம் சொல்ற மாதிரி இந்த குபேர புள்ளி நம்ம அட்சய பாத்திரம் என்றே சொல்லலாம். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டான விஷயங்கள் உங்களுடைய ஜாதகம் வைத்து குரு பகவானையும் சுக்கிரனையும் ஆக்டிவேட் பண்ணி அந்த நேரத்தையும் நாளையும் எடுத்துக்கிறது, இதுக்கும் பாக்கியம் வேணும். இந்த வீடியோவை கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் வேணுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாக்கிய புள்ளி, உங்களுடைய குபேர புள்ளி, இந்த இடத்துல தான் பணம் நமக்கு தேவை. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, குரு பயிற்சி ஆயிடுச்சுங்க, எனக்கு பணம் வருமா, குழந்தை கிடைக்குமா, எனக்கு கல்யாணம் ஆயிருமா, எனக்கு பணம் எந்த காலகட்டத்திலங்க வரும்? ஏன்னா தினமும் ஒரு சில கேண்டிடேட்லாம் எனக்கு தினமும் கேட்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ் கோடு போட்டுக்கணும், என்ன விஷயத்துக்கு நான் ஏதாவது சாமியை பார்த்துட்டு தீபம் ஏற்றிட்டு அதே போல் அந்த சுவாமிக்கு ஏதாவது பூ வாங்கி கொடுத்துட்டு போகணுமா, இதெல்லாம் கேட்பாங்க. இது மாதிரி ரெகுலராக இருக்கக்கூடிய கஸ்டமர்லாம் அவங்க அவ்வளவு நேசித்து ஆன்மீகத்தோட இந்த ஜோதிடமாக நம்ம அவங்க கேட்டுக்கிறாங்க. அப்படி அந்த ஜாதகத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, அரசையே ஆளக்கூடிய, இந்த நாட்டையே ஆளக்கூடிய, நம்ம இடத்துக்கு ஒரு இடத்துல வந்து அந்த சீட்டில் உட்கார அளவுக்கு நம்ம ஜாதகம் வேல்யூவை பண்ண முடியும். சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் கடவுள் கொடுத்து தான் தலையில எழுதி தான் அனுப்பியிருக்காங்க. அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றதில்ல. ஒரு சின்ன கதை உண்டுங்க. அவர்கிட்டயே அட்சய பாத்திரம் மாதிரி திருவோடு இருந்துச்சாம். அரசன் வருவாங்களா, எல்லாரும் வந்து காசு போடுவாங்களாம் அந்த காலத்துல. ஆனா அந்த திருவோட்டுக்குள்ளதான் மாணிக்கமும் வைரமும் இருக்கும் அப்படிங்கிறது அவர் வந்து சாக போகக்கூடிய காலத்துல எதேச்சியா அது கீழே விழுந்து உடஞ்சு அப்படியே இந்த கண்ணகி மாணிக்க பரல்கள் எப்படி முத்து பரல்களா இது மாதிரி வந்துச்சோ, அது போல அந்த திருவோட்டுக்குள்ளார மாணிக்கமா இருந்துச்சுன்னா, ஏன்னா அது கொடுத்தது ஒரு அரசனா.
இவன் கஷ்டப்படுறான், கோயில் வாசல்ல நின்று திருவோடு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, இந்த பிச்சாண்டிக்கு இந்த இதை கொடுன்னு சொல்லி மறைச்சு வச்சு கொடுத்துருக்காரு. அப்ப தன்னோட கையில என்ன இருக்குதுங்க? பொக்கிஷம் இருக்கு. அப்ப உங்களுடைய கையில என்ன இருக்கு? காசு மலை பொன்மலை கொட்டக்கூடிய மகாலட்சுமி தாயார் இருக்கார். பொதுவாவே சொல்லுவாங்க, காலையில எந்திரிச்சோன்னே நம்மளுடைய உள்ளங்கையை தான் பார்க்கணும், நம்மளுடைய உள்ளங்கை தான் மகாலட்சுமி, தெய்வம் இருக்கு. இன்னொரு விஷயம் கேளுங்க, நம்ம உள்ளங்கையில தான் கருமா இருக்குதுங்க. நம்ம முன்பிறவியில செய்த கருமா எங்க ஒட்டி இருக்கு? உள்ளங்கையில இருக்குதுங்க. விருஷம் போய் ஒரு வழிபாடு எடுக்கிறோம், ஒரு பூச நட்சத்திரத்துக்கான அரச மரம்னு வச்சுக்கோங்களேன், நட்சத்திரமும் உண்டுங்க விருஷத்துக்கு. ஸோ இப்படி ஆலமரம், அரச மரம், வன்னி மரம், இது மாதிரி நம்ம போய் வில்வ மரத்துல எல்லாம் வழிபாடு எடுக்கும்போது 2 உள்ளங்கையும் அதுல பதிக்கணுங்க. அந்த மரத்தை அப்படியே தழுவி தலையை நல்லா முட்டி நம்ம பிரார்த்தனை வைக்கணும். என்ன பிரார்த்தனை? நம்ம செய்த ஃபர்ஸ்ட் கரும வினை போகணும், இந்த ஜென்மாவில் என்னென்ன வாங்கி வந்த வரத்தை ஜெயமாக்கு, விருஷம் போல என்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் சந்ததிகள் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல ஆண் வாரிசு வரணும், எனக்கு எப்பயுமே தர்தினியத்தை கொடுக்காம நல்ல செல்வ வளத்தை கொடு, ஒரு குபேரனாக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சீன சத்துவத்துல சொல்லுவாங்க, இது மாதிரி குபேரனுடைய படம் வச்சுக்கிறது, அந்த காசு கொட்டுற மாதிரி வச்சுக்கோ. நம்ம என்ன வச்சுக்குவோம்? மகாலட்சுமி தாயாரை வச்சுக்குவோம், மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுவோம். அது கூட வியாழக்கிழமை எடுக்கிற அந்த ஈவினிங் டைம் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் வச்சு சொல்லுவோம். நிறைய நான் செஞ்சிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு சரியான பணம் வரல, தனம் வரல, சரியான பணம் வந்தாலும் அது கடன் மற்ற பிரச்சனைக்கே போயிட்டு இருக்குதுங்க. எவ்வளவு பேர் புலம்புறாங்க, 1,00,000 சம்பாரிச்சு கூட ஒரு மாசத்தை ஓட்ட முடியல. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலியில அத்தனை செலவுகள் இருக்கு, அந்த செலவுக்கான வரவு வருதா? இதெல்லாம் எங்க இருக்குங்க? இந்த சூட்சுமம் பாயிண்ட்டை கத்துக்கிறதுக்கு, எடுத்துக்கிறதுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய குபேர புள்ளி உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும். கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், பணவரவை பெருக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.